viewers, welcome back to our channel. So இன்னைக்கு நம்மளோட அகாடமில படிச்ச சுப ஷர்மிலி அப்படிங்கற ப்ரொஃபஷனல் ஆரி ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் வர்க் அண்ட் ப்ளவுஸ் வர்க் எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைல சென்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்மளோட அகாடமியோட லோகோ என்டர் பண்ணிருக்காங்க. செகண்ட் பேஜ்ல அவங்களோட நேம், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ன மாதிரி சிலபஸ் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு எழுதிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் சிலபஸ் எழுதிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்ம கேட்போங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண விரும்புறீங்க, லைக் பிளவுசஸ் அதிகமா பண்ண விரும்புறீங்களா, இல்ல பிளவுசஸ் கம்மியா பண்ண விரும்புறீங்களா, அண்ட் ஃபைல்ஸ் அதாவது த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க் அந்த மாதிரி ஃபைல்ஸ் அதிகமா பண்ண விரும்புறீங்க, கம்மியா பண்ண விரும்புறீங்களா அப்படி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஆர்ட் ஒர்க் நல்லா பண்ண பிடிக்கும், அவங்க ஆர்ட் ஒர்க் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க, பிளவுஸ் கம்மியா பண்ணுவாங்க. ஒரு சிலர் பிளவுஸுக்காக தான் சேருவாங்க, அப்படி இருக்கிறவங்க பிளவுஸ் அதிகமா பண்ணிட்டு ஆர்ட் ஒர்க்கை கம்மியா பண்ணுவாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் அதிகமா பண்றது, கம்மியா பண்றது, இல்ல ப்ராஜெக்ட் பண்ணல, அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த்ரெட் அண்ட் பீட் ஒர்க். அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு காடஸோட இமேஜ் வந்து ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ண ஒர்க். ஸோ த்ரெட் அண்ட் பீட் ஒர்க்குக்கு ரொம்ப அழகா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு காடஸோட இமேஜ் வந்து முடிச்சிருக்காங்க. இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா லைக் ஃபுல்லாவே ஓவரால் அவுட்லைன் ஃபுல்லாவே சுகர் பீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாவே ஸ்கின் கலர்ல செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு லிப்புக்கு லோட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மூக்குத்தி அழகா சுகர் பீட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. கண்ணு, ஐ ப்ரோ எல்லாமே நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல வந்து ஃபுல்லாவே ஸ்டெம் ஸ்டிச், இந்த சைட் ஃபுல்லா மேட் ஃபில்லிங்ஸ் தூசி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாவே ஹேங்கிங் கொடுத்து த்ரெட் அண்ட் பீட் ஒர்க்கை ரொம்ப எக்ஸலண்டா முடிச்சிருக்காங்க. த்ரெட் அண்ட் பீட் ஒர்க் சிலபஸை ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த சிலபஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே வந்து ஒயிட் கலர் பீடு. ஸோ இந்த இடம் எல்லாமே அண்ட் இந்த காஸ்டியூமோட பார்டர் ஃபுல்லாவே ஒயிட் பீட்ல கொடுத்துட்டு காஸ்டியூம்குள்ள ரெட் கலர் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் கலர் பீட் ஆக்சுவலி கிடைக்கல, அதனால வந்து ஸ்கின் கலர்ல த்ரெட் ஒர்க் நம்ம வந்து கைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ பார்ட்ல வந்து ஒயிட், ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி காம்போ கொடுக்கும்போது கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அதனால அண்ட் ஷூஸ்லயுமே வந்து மெரூன் கலர் சுகர் பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஷூக்கு அந்த டை மாதிரி இருக்குல்ல, அதோட டிவிஷன் பார்ட் தெரியணும்ல, அதுக்காக பிளாக் கலர் பீட். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து மைன்யூட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம சொல்லி கொடுத்தது ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ராடினரியா முடிச்சிருக்காங்க. தென் அடுத்த ஒர்க் பார்க்கலாம். அடுத்து வந்து இதுதான். இது வந்து மிரர் அண்ட் பாணி ஒர்க்குக்கு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ண இமேஜ். இது ஒரு டிராயிங்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அதோட பேக்ரவுண்ட்ல ஒரு பபிள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இமேஜ் இருந்துச்சு. ஒரு ஃபேன்சியான அவுட்லுக்ல ஸ்டூடெண்ட்க்கு கொண்டு வந்திருந்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர், பேக்ரவுண்ட்ல பாணி கைட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இடம் பாருங்க, ஃபிளார்ஸோட அவுட்லைன் ஃபுல்லாவே வந்து கட்பீட்ல வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த ஃப்ளவர், இது 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 எல்லாமே கட்பீட்ல அவுட்லைன். அண்ட் ஆக்சுவலி சென்டர்ல மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே நம்ம போயிருந்தோம். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த ஃப்ளவருக்கு கட் பீடு. ஸோ கட் பீட்ல வந்து லோட் ஒர்க், கட் பீடும் சுகர் பீடும் காம்போ பண்ண மாதிரி வந்து நம்ம லோட் ஒர்க் கைட் பண்ணியிருந்தோம். இதுதான் ஸ்டூடெண்டோட மிரர் அண்ட் பாணி ஒர்க்கோட இமேஜ். ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? ஓகே, தென் அடுத்த சிலபஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து மாதா காடஸோட இமேஜ் தான் வந்து ஸ்டூடெண்ட் எடுத்துறாங்க. இது சர்தோசைன் கட் ஒர்க்குக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கைட் பண்ண ஒர்க். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கைட் பண்ணது. வேற லெவலில் இருக்கு. தரமா ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க. லைக் நாங்க கைட் பண்றது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்க கைட் பண்ணுவோம். அந்த ஸ்டூடெண்டோட இன்வால்வ்மெண்ட் தான் ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்டாவே நம்மளுக்கு வந்து தெரியுது. அண்ட் ஆப்வியஸா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் வித்தியாசமா கைட் பண்ணுவோம். லைக் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிராண்டா பண்ண விரும்புவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட் சிம்பிளா பண்ண விரும்புவாங்க, ஒரு சிலர் சொல்லிடுவாங்க லைக் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சொல்லித்தாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனை கேட்டு தான் அவங்களோட கிளாஸ், அவங்களோட கோர்ஸே வந்து அகாடமில முடியும். இதுதான் அப்படின்னு கிடையவே கிடையாது அகாடமில. ஓகே ஃபைன், இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட்லைன் ஃபுல்லாவே வந்து கட் பீட் ஸ்டூடெண்ட்க்கு கைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாவே பாருங்க, ஃபேஸ் ஃபில்லிங் ரொம்ப மைன்யூட்டா ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க. அழகா வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அண்ட் காஸ்டியூம் இது ஃபுல்லாவே வந்து அழகா சர்தூசில ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் சர்தூசி. இந்த காஸ்டியூம் அண்ட் இந்த ஏரியா இது ஃபுல்லாவே ப்ளூ கலர் சர்தூசி தான். அண்ட் இந்த இடம் ஃபுல்லாவே ரெட் கலர்ல மேட் ஃபில்லிங். எவ்வளோ மைன்யூட்டா இருக்கு பாருங்க, லைக் அவ்வளோ இருக்கு. லைக் நம்ம ஓப்பன் பண்ணா கூட அந்த துணி வந்து தெரியவே மாட்டேங்குது. லைக் இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி அவ்வளோ திக்னஸோட ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாம் அட்டகாசம், சான்ஸே கிடையாது ஸ்டூடெண்ட்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு. ஸோ காஸ்டியூம் ஃபுல்லாவே மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிளார்ஸ், ஸோ இந்த ஃபிளார்ல சர்தோசி லோட் ஒர்க் அண்ட் லீஃபுக்கு சர்தோசி லீஃப் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிளார் பிங்க், இது வந்து டார்க் பிங்க், இது வந்து ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி காம்போல. அண்ட் இந்த கட் ஒர்க்கோட அவுட்லைன்ல ஃபுல்லா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபயர் பண்ணிருக்கோம். ஃபயர் பண்ணது சின்ன இடம் கூட தெரியல பாருங்க.
லைக் ஓப்பன் பண்ணுங்க, கையை வச்சீங்கன்னா அந்த ஃபயர் பண்ண மாதிரியே இருக்காது, லைக் ஒரு வலை மாதிரி இருக்கு. அவ்வளவு சூப்பரா ஸ்டூடெண்ட் எக்ஸலண்டா முடிச்சிருக்காங்க. கட் ஒர்க் அண்ட் ஜர்தோசி ஒர்க் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க. அவுட்லைன் ஃபுல்லா சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர் பீட்ல எக்ஸ்ட்ராஆர்டினரியா முடிச்சிருக்காங்க. தென் அடுத்து 3D பேட்ச் ஒர்க் பார்க்கலாம். ஸோ 3D பேட்ச் ஒர்க்கு நிறைய விதம் இருக்கு. நம்ம ஸ்பான்சர்ஸ் வச்சு பண்றது, 3D ஒர்க், 5D ஒர்க், ஸோ பீட்ஸ் வச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவோம். அதுல ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணது இந்த பர்டிகுலர் இமேஜ் தான். இது இந்த ஒர்க் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இதுல பாத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து ஒயிட் கலர் கட் பீடுங்க. சென்டர்ல வந்து அழகா கண்ணு பிளாக் கலர்லயும், நோஸ் பார்ட்டுக்கு வந்து ரெட் கலர் கட் பீடும் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்டுக்கு ஃபுல்லாவே இது கட் பீட், இது கிறிஸ்டல் பீட், உள்ள கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் அண்ட் சுகர் பீட் வச்சு அழகா இருக்கு. அண்ட் இந்த இடம் எல்லாமே ஒயிட் கலர் சீக்வன்ஸ் வந்து அவுட்டர் கார்னர்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு அழகா கைக்கு டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பீடு. இது வந்து ஆஃப் பீட்னு சொல்லுவோம். அது சின்னது பெருசு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ரெண்டு காயில. அப்புறம் வந்து டாப்லயும் ஆஃப் பீடு அண்ட் நார்மல் ரவுண்டு பீடு. ஆஃப் பீட் பெருசு, நார்மல் ரவுண்டு பீட் சிறுசு. ஓகே, அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். அண்ட் அடுத்தது ஸ்டூடெண்டோட மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்க்கு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ண இமேஜ் வந்து இதுதாங்க. ரொம்ப அழகான ஒரு கேர்ள். ஸோ இந்த கேர்ளோட காஸ்டியூம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷால் போட்டிருக்காங்க. உள்ள ஒரு ட்ரெஸ், அதுக்கு மேல ஷாலு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. இதை எப்படி கைட் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ டன்டன், எஸ், வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு. எல்லா ஒர்க்குமே ஸ்டூடெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே நீங்க க்ளோஸ் அப்ல பாருங்களேன். லைக் இது வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஃபோல்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க ஃபைல்ல கொடுக்கல, ஒரு பாக்ஸ்ல போட்டதுனால ஃபோல்டிங் ஆயிடுச்சு. அண்ட் இயரிங் பார்த்துக்கோங்க, ஸ்டோன் கொடுத்து ஆன்டிக் பீட் இயரிங் அழகா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கியூட்டா ஒரு இயரிங். அண்ட் இது வந்து நெக் போர்ஷன். நெக்கு சும்மா பிளைனா இல்லாம நெக் ஒரு டிவிஷன் பார்ட் கொடுக்கும்போது நெக் நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகி தெரியும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், லைக் கண்ணை ஹைலைட் பண்ணி காமிக்கணுமா, நெக்கை ஹைலைட் பண்ணி காமிக்கணுமா, இல்ல வந்து ஹேண்டை ஹைலைட் பண்ணி காமிக்கணுமா, அந்தந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சின்ன இடம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, பெரிய இடம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்வம் போட கத்துக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லுக் வந்து கிடைக்கும். அண்ட் இங்க அழகா வந்து நெக்லஸ்ல இங்க திலகம் ஸ்டோன், இங்க ரவுண்ட் ஸ்டோனை வச்சு அழகா டெக்கர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது நான் முன்னாடி சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு காஸ்டியூம், அதுக்கு மேல இது ஒரு ஷால். சோ உள்ள இருக்கிற காஸ்டியூமுக்கும் ஷாலுக்கும் இருக்கிற வேரியேஷனுக்கு குட்டி சுகர் பீட் கொடுத்து அதை சுத்தி சர்தோசி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பிங்க் கலர்ல செயின் ஸ்டிச், கோல்டு செயின் ஸ்டிச்ல அவுட்லைன், அண்ட் உள்ள வந்து கிரீன். சோ தட் பிங்க் அண்ட் கிரீன் காம்போல உள்ள காஸ்டியூம். அண்ட் இது ஷால், சுகர் பீட், ஸ்டோன் செயின் சுகர் பீட், அழகா பைப்பிங்ல லோடு சூப்பரா இருக்கு இல்லைங்களா. லோடோட ஃபினிஷிங் எல்லாம் அட்டகாசமா இருக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து ஜர்தோசில ஸ்டாண்டர்ட் ஜர்தோசி ஸ்டிச் ஃபிளார்ஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல சுகர் பீட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே லோட் ஒர்க். அண்ட் இங்க இது வந்து ஷால். ஸோ ஷால் வந்து போடும்போது அப்படியே பிளைனா இருக்காது, கொஞ்சம் ஏறி இறங்கி இல்ல கொஞ்சம் மடங்கி இருக்கும். அந்த மடங்கிறதோட லுக்கை காமிக்கிறதுக்கு தான் இங்க ப்ளூ ஜர்தோசி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள ஃபுல்லாவே வந்து பாணி ஒர்க், எம்டியா இருக்கக்கூடாதுன்னு சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க பாணி ஒர்க். அவுட்டர் லைன் ஃபுல்லாவே வந்து கட் பீட், உள்ள ஜர்தோசில வந்து ஸ்டெம் ஸ்டிச். அண்ட் இங்க வந்து ஹேங்கிங் மாதிரி இல்லைங்களா, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஃபினிஷிங் அடிச்சது சூப்பர், ஃபினிஷிங் எல்லாம் வேற லெவல். அண்ட் இது வந்து 3D ஒர்க்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபெதர் மாதிரி டைப்ல ஸ்டோனு, பீடு, கட் பீட்ல லோடு. ஸோ இது வந்து ஒரு 3D ஃபிளார்ஸ் இங்கேயும். அண்ட் அதோட ஆப்போசிட் சைட்ல ப்ளூ கலர்ல 3D ஃபிளார் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கலர் காம்போமே எக்ஸலண்டாகவும் எக்ஸ்ட்ராடினரியாகவும் ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. தென் அடுத்து ஸ்டூடெண்டோட பிளவுஸ் அண்ட் லெக் அண்ட் ஹிப் பெல்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து ஸ்டூடெண்ட் பிளவுசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பிளவுஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ண ஹிப் பெல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட டாசல்ஸ் லெக்கன் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டூடெண்டோட பிளவுஸ். ஒரு போட் நெக்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒரு கோல்டன் கலர் பிளவுஸ் வந்து ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து போட் நெக், அண்ட் இது வந்து ஃப்ரண்ட், அண்ட் இது வந்து ஹெவியான ஒரு ஸ்லீவ் டிசைன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னு. இங்க சுகர் பீட், இங்க ஆன்டிக் பீட் கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் பீடோட ஒவ்வொரு பார்ட்டிஷன்லயும் சுகர் பீட் டிவிஷன். அண்ட் இந்த இடம் இதுல வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு சென்டர்ல 3D ஃபிளவர், இங்க சுகர் பீட், இங்க கோதுமை பீட், இங்க சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடி வந்து சுகர் பீட்ல அவுட்லைன் கொடுத்துட்டுங்க. இங்க ஃபிளவர், சுகர் பீட் ஜர்தோசில ஃபிளவர், இங்க லோட் ஒர்க் ஜர்தோசி, சுகர் பீட் லோட், த்ரெட் லோட் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எல்லாமே கொடிக்குல இருந்து லீஃப் எல்லாம் வர மாதிரி இங்க சீக்வன்ஸ் அண்ட் டியூப் பீட்ல வந்து லீஃப் ஃபில்லிங் அழகா வந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. அண்ட் வந்து போட் நெக்குங்க. வந்து ஸ்லீவ் முடிச்சாலே நெக் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்லீவ்ல வந்த பார்டர் லைனா அப்படியே வந்து நெக்குக்கு ஒரு பார்டரா கொடுத்துருக்காங்க.
இந்த பாட் நெக் சென்டர் ஓப்பனோட பார்டர் லைனா கொடுத்திருக்காங்க. இது இந்த பர்టిక్యులர் ஃப்ளவர் வந்து கொடுத்திருக்காங்க இல்லீங்களா, சுகர் பீட் ஜர்தோசி ஸ்டாண்டர்ட் ஸ்டிச். அதே தான் இந்த சுகர் பீட் பட் பெருசா இருக்கறங்காட்டி இதோட டிவிஷன்லயே சுகர் பீட் கொடுத்துட்டு ஜர்தோசி ஸ்டாண்டர்ட் ஸ்டிச் வித் சீக்வென்ஸ். இங்க அங்கங்க வந்து ஸ்கொயர் ஸ்டோனை வந்து கொடுத்து அதை சுத்தி சுகர் பீட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கு. ஸோ நெக் ஃபுல்லா சேம் ஒர்க் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஸோ ஃப்ரண்ட் நெக்குமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழகாக இந்த இடத்துல ஐ கட்டுற இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பிளவுஸ் மார்க்கிங்கும் சேர்த்தே ப்ரொஃபஷனல் ஆரி கிளாஸில் வந்து கம்பைன் ஆயிரும். அதனால வந்து ஸ்டூடெண்ட் ஈஸியாக அவங்களே மார்க் பண்ணி அவங்களே பிளவுஸ் டிசைனையும் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நம்மளோட அகாடமியில் அட்வான்ஸ் டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் இருக்குது. நம்ம பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணலாம். ஓகே, இது வந்து பிளவுஸு. இனி அடுத்து வந்து ஸ்டூடெண்டோட ஹிப் பெல்ட் பாருங்கள். ஸோ ஹிப் பெல்ட்டுமே வந்து அதே மாதிரி கோல்டு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே ஜர்தோசியில் லோடு அவுட்லைனில் கட் பீட் கொடுத்துட்டு இங்கே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஆக்சுவலி கோல்டுங்கிறங்காட்டி எம்டியாக விடக்கூடாதுன்னு கோல்டு பாணி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது மின்னணும் அப்படிங்கிறங்காட்டி கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ப்ளூ ப்ளவுஸ் அப்படியெல்லாம் பண்ணாமல் கோல்டு பண்ணும்போது எப்படியாவது நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 80% எல்லா சாரிக்குமே வந்து மேட்ச் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற 20%க்கு தான் மேட்ச் ஆகாது. அதுக்கு அந்த கலர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் 80% ஆஃப் சாரிக்கு கோல்டு பெல்ட் வந்து கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஓகே, டாசல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்டோட டாசல். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க, வேற லெவலில் முடிச்சிருக்காங்க. இது நல்லாவே இருக்கும். அண்ட் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட ஹேங்கிங் கொடுக்கலாம். இது நல்லா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு 3D ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் நான் காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் உங்கள் பர்டிகுலர் காஸ்டியூமுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட் ஒர்க், பிளவுஸ் ஒர்க் எல்லாமே. ஸோ இவங்க நம்ம அகாடமியில் படித்த ப்ரொஃபஷனல் ஆரி ஸ்டூடெண்ட் சூப்பர் ஷர்மிலி. ஹாய், நான் ட்ரெண்டிவேர் அகாடமி ஸ்டூடெண்ட் சுபாஷ் ஷர்மிலி. ஃபர்ஸ்ட் ரஷ்மி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஒர்க்கை உங்களோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் எனக்கு ஆரி ஒர்க் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. நிறைய சேனல்ஸில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறத பார்த்தேன். எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுன்னு யோசிச்சு போதான் ட்ரெண்டிவேர் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ரெக்கார்ட் ஒர்க்ஸ் பார்த்தேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப அழகாக ரெக்கார்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தப்போ எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ட்ரெண்டிவேர் அகாடமியில் ஜாயின் பண்ணா கண்டிப்பாக என்னாலையும் அழகாக ரெக்கார்ட் ஒர்க் பண்ண முடியும், எனக்கும் நல்ல ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அதனால உடனே ரஷ்மி மேம் கான்டாக்ட் பண்ணி நான் ட்ரெண்டிவேர் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ரஷ்மி மேமும் சரி, டுட்டோரியல் கிளாஸஸ் எடுத்த ஸ்டாஃப் சரி, ரொம்ப பொறுமையாக அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன டவுட் கேட்டாலும் அதை கிளியராக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நானும் ரெக்கார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே என்ன ஸ்டிச்சஸ் போடணும், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ரஷ்மி மேம் பார்த்து அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோட எல்லா ஒர்க்ஸும் என்னால் அழகாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் பார்த்து என்ன அப்ரிஷியேட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரெக்கார்ட் ஒர்க்ஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக என்னாலையும் ஆரி ஒர்க் நல்லா போட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சது. இப்போ மேமோட கைடன்ஸில் ஹெவி பிரைடல் ப்ளவுஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நானும் வெளியே மற்றவங்களுக்கு ப்ளவுஸஸ் ஒர்க் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 6 ப்ளவுஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்க என்னோட ஒர்க் பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் ரஷ்மி மேம் தான். மேம் அவங்களோட ஒர்க்கும் பண்ணிட்டு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸ் எடுக்க ஈஸி கிடையாது. ஆனால் மேம் எந்த இடத்துலையுமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சது கிடையாது. ரொம்ப பொறுமையாக கிளாஸ் எடுப்பாங்க. ஒருவேளை கிளாஸ் டைமிங்கில் அவங்களால ரிப்ளை பண்ண முடியலன்னா கூட கிளாஸ் டைமிங் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க ஏர்லி மார்னிங் 5 o'clock கூட ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது மேம் இவ்வளோ டெடிகேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ரஷ்மி மேம். நான் உங்கள் அகாடமியோட ஸ்டூடெண்ட் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்டோட ஒர்க் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.